ஹலோ கைஸ், வெல்கம் டு சென்னை ஜோன். இன்னைக்கு நம்ம மச்ச வெயிட்டட்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வெயிட் பண்ணியிருக்க பார்ட் 2 இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆஃப் சென்னை எஃப்சியோட மிட் சீசன் ரிவ்யூட பார்ட் 2. அண்ட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் எடுத்து வந்து கண்டென்ட்குள்ள போயிடலாம் வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம். ஸோ மேஜர் செட்பேக்ஸ், அஃப்கோர்ஸ் சென்னை எஃப்சி வந்து 7th பொசிஷன்ல இருக்காங்க பை லைக் ஒரு அது 7th பொசிஷன்ல இருக்கிறதே நிறைய பேருக்கு வந்து ஷாக்கா இருக்கு. எப்படி இவங்க இன்னும் 7th பொசிஷன்ல இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கீழே தானே இருக்கணும் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அந்த மாதிரி இருந்திருக்கணும்னு சொல்லி நிறைய பேரோட மைண்ட் செட்டை தான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மேஜர் செட்பேக்ஸ். இது வரைக்கும் டாப் த்ரீ தான் நான் சொல்ல போறேன். ஸோ டாப் 3 திங்ஸ் ரீசன் வை சென்னை எஃப்சி இன்னும் அந்த 7th பொசிஷன்ல இருக்காங்க. இன்கேஸ் இந்த 3 விஷயத்த மட்டும் கரெக்டா பண்ணியிருந்தோம்னா டெஃபினெட்லி வி வுட் ஹவ் பீன் இன் அ மச் 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 பெட்டர் பொசிஷன். ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ லெட் அஸ் கோ இன்டு த மெயின் டாபிக். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்ட் கன்சர்ன்ஸ். மிட்ஃபீல்டில் என்ன கன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிட்ஃபீல்டில் வந்து ஒரு பால் ஹோல்டிங் எபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பால் ஹோல்டிங் எபிலிட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட்ஃபீல்டர்ஸ் யார்கிட்டயுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். டு பி ஹானஸ்ட் பொசிஷன் நிறைய லூஸ் பண்ணுறாங்க. நிறைய பால் கைக்கு வந்தாலே பொசிஷன் லூஸ் பண்ணிடுறாங்க. they are doing it again and again. ஸோ இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிட்ஃபீல்டில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஹைட்டே இல்லை. ஹைட் மிட்ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே கொள்ளும். கிறிஸ்டியன் பட்டாக்கியோ 1.69 meters, ஜிதேஷ்வர் சிங் 1.73, ஆயுஷ் அதிகாரி 1.72. 3 பேர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைமுக்கு. ஸோ 3 பேர்கிட்டையும் ஹைட் இல்லை, சுத்தமாக ஹைட் இல்லை. ஸோ ஒரு பால் அவங்களோட டிஃபெண்டராக இருக்கட்டும், அவங்களோட ஸ்ட்ரைக்கராக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பாலை தூக்கி போடுறாங்க அப்படின்னா ஈஸிலி பீட் பண்ணிடுறாங்க. த்ரூ ஏரியல் டுவல்ஸ் ஈஸிலி வின் பண்ணிடுறாங்க ஆப்போசிஷன்ஸ். ரீசன் நோ ஹைட் இன் த மிட்ஃபீல்ட். ஹைட்டே இல்லை. ஸோ ஹைட் இன் த மிட்ஃபீல்ட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கன்சர்ன் ஆஃப் சென்னை எஃப்சி. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் சென்னை எஃப்சி இஸ் நோன் ஃபார் தேர் மிட்ஃபீல்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இலானோ ப்ளூமர் பெஸ்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் அங்க ஆரம்பிச்சு இலானோ ப்ளூமர், ரஃபேல் அகஸ்டோ, ரஃபேல் கிரிவலாரோ, அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் ரஃபேல் கிரிவலாரோக்கு அப்புறம் விளாடிமிர் கோமன், அண்ட் ஈவன் லாஸ்ட் சீசன் நாசர் அல் கயாத்தி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட மிட்ஃபீல்டர்ஸ் தான் வந்து சென்னையினுக்கு ஒரு அடையாளமே. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் அது. பட் அந்த மாதிரி இருக்க சொல்ல ஈவன் திஸ் சீசன் ரஃபேல் கிரிவலாரோ பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஜஸ்டிஃபைங் 8 goals and assist, அதாவது 3 goals and 5 assist. பட் அகெயின் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல தான் பார்த்தீங்கன்னா பெரிய கன்சர்னா இருக்கு, பெரிய லேக்கா இருக்கு. தட்ஸ் வை நம்ம வின்டர் விண்டோல வந்து வி ஹவ் பாட் இன் முபஷிர் ரஹ்மான் ஆஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட், நாட் ஆஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட். அந்த பொசிஷன் காலியா தான் இருந்துச்சு. இப்போதான் அந்த பொசிஷனுக்கு சைனிங்கே பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. ஸோ அப்படி பார்த்தோம்னா அது ஒரு மெயின் ரீசன் வை சென்னை எஃப்சி ஸ்டில் இன் 7th பொசிஷன் அண்ட் நாட் ஆன் டாப். அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அண்ட் ஐ கெஸ் இப்போதைக்கு இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐ கெஸ் இதுதான். The answer is right in front of your screen. கிறிஸ்டியன் பட்டாக்கியோவை ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் 4 games ஸ்டார்ட் பண்ணல. ஸோ லாஸ்ட் 4 games ஸ்டார்ட் பண்ணாத போது ஸ்டாட்ஸை பாருங்க. ஸோ லாஸ்ட் 9 games ஸ்டார்ட் பண்ண சொல்ல கிறிஸ்டியன் பட்டாக்கியோ ஸ்டார்ட் பண்ணார்னா 5 gamesக்கு 8 points. பட் வென் ஹி வாசன்ட் ஸ்டார்டட் சப் பண்ணும்போது 4 gamesல 4 point. அந்த 4 gamesல கூட 1 game was against பெங்களூரு எஃப்சி. 2 பெனால்ட்டில தான் ஜெயிச்சோம். தேர் வாஸ் நோ ஸ்டெபிலிட்டி இந்த மிட்ஃபீல்ட். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா அகைன் நோ ஸ்டெபிலிட்டி. ஸோ டெக்னிக்கலி பார்த்தோம்னா லாஸ்ட் 3 gamesல ஒன்லி 1 point தான் வந்திருக்கு. அது கிறிஸ்டியன் பட்டாச்சோ ஸ்டார்ட் பண்ணாத போது. ஸோ கிறிஸ்டியன் பட்டாச்சோ ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு மிட்ஃபீல்ட்ல. கேன் லுக் அட் ஈவன் த ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஒடிஷா எஃப்சி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பார்க்கும்போது we didn't win the game, பட் ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு மிட்ஃபீல்ட்ல. அந்த ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்றது கிறிஸ்டியன் பட்டாச்சியோ தான். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ அவர் ஷார்ட்டே எடுக்க மாட்டாரு ப்ரோ, அவர் வந்து லைக் கொஞ்சம் கூட லைக் எதுவுமே ஒரு அட்டாக்கிங்ல கான்ட்ரிபியூஷனே பண்ண மாட்டாருன்னு சொல்றீங்க. பட் த பாசஸ் ஹி மேக்ஸ் டுவர்ட்ஸ் த யூனோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் த கேப், அந்த எம்டி ஸ்பேசஸ்ல ஒரு பாஸ் போறதுலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பட்டாச்சியோ டஸ் ரியலி வெல். நீங்க வேணா எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ கிறிஸ்டியன் பட்டாச்சியோ ஸ்டார்ட் பண்ணணும் அட் எனி காஸ்ட்.
அந்த ரிஸ்க் ஏன் ஓவன் எடுத்தாரு, அகைன் ஏன் அவரை ஸ்டார்ட் பண்ணல டிஸ்பைட் பீங் த இம்பார்ட்டன்ட் பிளேயர்னா, நீங்க நல்லா ஞாபகப்பட்டு நான் சொல்லியிருப்பேன், கிறிஸ்டியன் பட்டாச்சி வந்து எக்ஸ் ஃபேக்டர் ஆஃப் சென்னை எஃப்சி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவர் தான் எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. பாசஸ் அக்யூரேட் பாசஸா போறாரு கிறிஸ்டியன் பட்டாச்சி. என்ன பொறுத்த வரைக்கும் லீக்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்யூரேட் பாஸா இருக்காரு இன் மிட்ஃபீல்ட்ல பார்க்க சொல்ல. பிகாஸ் டிஃபெண்டர்ஸ் அக்யூரேட்டா இருப்பாங்க, தட்ஸ் நார்மல். பட் இன் மிட்ஃபீல்ட் ஆஃப்டர் அஹமத் ஜஹூ ஐ கெஸ் அந்த அக்யூரேட் பாசஸ் போடுறது வந்து கிறிஸ்டியன் பட்டாக்கே தான், நோ டவுட் அட் ஆல். ஸோ அந்த மாதிரி ஒரு குட் ஒர்க் ரேட் உள்ள பிளேயர் இவர் தான். ஒன்லி ஹோப் ஃபார் திஸ் சீசன், கிறிஸ்டியன் பட்டாச்சி ஷுட் ஸ்டார்ட் அட் எனி காஸ்ட். பட் அந்த மிஸ்டேக் தான் பார்த்தீங்கன்னா ஓவன் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் வந்து ஸோ நீங்க சடன்லி சென்னையோட பெர்ஃபார்மன்ஸ் ஹைல போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன் கிறிஸ்டியன் பட்டாச்சியா. பிகாஸ் மிட்ஃபீல்ட்ல அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாதான் அட்டாக்லேயே போக முடியும். ஸோ கிறிஸ்டியன் பட்டாச்சி ஸ்டார்ட் பண்ணதுனால மிட்ஃபீல்ட்லயே அந்த பேலன்ஸ் இல்லை. ஸோ மிட்ஃபீல்டே ஸ்ட்ராங்கா இல்லாத போது பால் அட்டாக்கே போகாது. தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங். அதுதான் மெயின் ரீசன். ஸோ இதுக்கான சொல்யூஷன், ஸோ இந்த மிட்ஃபீல்ட் கன்சர்ன்ஸ்க்கான சொல்யூஷன் கேட்டீங்கன்னா கிறிஸ்டியன் பட்டாச்சியோ மஸ்ட் ஸ்டார்ட். கிறிஸ்டியன் பட்டாச்சியோ ராஃபேல் ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகும் அட் எனி காஸ்ட். இட்ஸ் ஆர் ஒன்லி சொல்யூஷன் ஃபார் திஸ் சீசன். ஸோ ஓகே, ஸோ இது மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பட்டாச்சியோ எல்லா மேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட திங்ஸ் would have been little bit different. ஸோ யா, அகெயின் டிஃபென்சிவ் ஓர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டீம்ல தான் வந்து டாப் சென்டர் பேக் இருக்காரு ரயான் எட்வர்ட்ஸ். ஹி ஹஸ் பீன் ட்ரிபிள் பாஸ் 0 times டிஸ்பைட் பிளேயிங் லைக் 800க்கும் மேல மினிட்ஸ் பிளே பண்ணிட்டு 0 times தான். லைக் ஒரு வாட்டி கூட யாருமே ட்ரிபிள் பாஸ் பண்ணதே கிடையாது. நோபடி ஹஸ் ட்ரிபிள்ட் பாஸ்ட் ரயான் எட்வர்ட்ஸ் ஈவன் ஒன்ஸ். டாப் சென்டர் பேக்ஸ் திஸ் சீசன்ஸ் ஹேவ் பீன் ட்ரிபிள் பாஸ்ட், பட் ரயான் எட்வர்ட்ஸ் haven't, not even once. ஸோ அப்படி பார்க்க சொல்ல லைக் அவ்வளோ குட் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு அவரு. கிளியரன்சஸும் பர் மேட்ச் பார்த்தீங்கன்னா இஸ் ரியலி குட், 3.35 சம்திங். ஸோ நான் அவரோட ஸ்டாட்ஸ் நான் போடுறேன், பிகாஸ் அந்த லாஸ்ட் வீடியோலேயே அது இருந்துச்சு. ஸோ நான் அகெயின் பார்த்தீங்கன்னா போடுறேன். யூ கேன் சி ஏரியல் டுவல்ஸ் வான் ஜாஸ்தி தான், அண்ட் ஷார்ட்ஸ் பிளாக்ட் பர் 90 minutes ஆஸ் அ டிஃபெண்டர் பெஸ்ட் இன் த லீக், அண்ட் ஏரியல் டுவல்ஸ் வான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த லீக். அப்படி இருக்காரு. ஸோ அப்படி இருக்க சொல்ல despite being this good, okay, நான் இன்னொரு ஸ்டாட்ஸும் காமிக்கிறேன். this is of சத்தார் கௌலி. அவர் வந்து லாஸ்ட் 4-5 மேட்சஸ் தான் விளையாடினார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அவரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டுவல்ஸ் லீக்லயே பெஸ்ட், பர் 90 minutesக்கு லீக்லயே பெஸ்ட். கிளியரன்சஸ் பர் 90 minutesக்கு லீக்லயே பெஸ்ட். இந்த மாதிரி we have one of the டாப் டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. பட் வை அவ்வளோ இருந்தும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஜுரிஸ். அதாவது சென்னை எஃப்சி இன்ஜுரிஸ் ரெண்டுமே வந்து ஒன்று தான். சென்னை எஃப்சி எதுனா இன்ஜுரிஸ், இது ரெண்டு கண்ணு. நீங்க வந்து அதை பிரிக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி. ஸோ இன்ஜுரிஸ் ஹாவ் ஆல்வேஸ் பீன் பார்ட் ஆஃப் சென்னைஸ் ஜர்னி, and one of the main reason why Chennai FC is still in 7th position. ஆகாஷ் சங்வாங்கோட ஒரு இன்ஜுரி நம்மளை இவ்வளோ ஹர்ட் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பா தெரியாது. அவரோட இன்ஜுரி அவருக்கு ஹர்ட் ஆச்சோ இல்லையோ, கண்டிப்பா சென்னைக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. பிகாஸ் அவர் இல்லாததுனால லெஃப்ட் பேக்ல புது பிளேயர்ஸை ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு நம்மளோட சாலிட் ரைட் பேக்கான அங்கித் முகர்ஜியை தூக்கி லெஃப்ட் பேக்ல போட்டு அவருக்கும் ஒழுங்கா ஆட முடியாம போய் சத்தார் கௌலி லெஃப்ட் பேக்ல போட்டு, சத்தார் கௌலி பிளேஸ் இன் லெஃப்ட் பேக் பட் இஸ் நாட் இஸ் அன் ஒகேஷனல் லெஃப்ட் பேக் தான். அவர் வந்து கண்டினியூஸா நம்ம லெஃப்ட் பேக்ல ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு லெஃப்ட் பேக்டே ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் பேக் இல்லாத காரணத்தினால நம்மளோட கம்ப்ளீட் டிஃபென்சிவ் ஷேப்பே கம்ப்ளீட்லி மாறிடுச்சு. தட் இஸ் த ரீசன், எக்ஸாக்ட் ரீசன். ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி நம்ம சேனல்லே கோகுலண்ணா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லிட்டு. லைக் ஒரு பிளேயர் இல்லாதனால இந்த பிளேயரை தூக்கி அங்கே போட்டு, அந்த பிளேயரை தூக்கி இங்கே போட்டு, கடைசியாக எல்லாமே குழம்பி போகிற மாதிரி. ஸோ அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆகாஷ் சங்வாங், அதான் அவரோட இன்ஜுரி அவருக்கு ஹர்ட் ஆச்சோ இல்லையோ, சென்னைக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வை டிஸ்பைட் ஹேவிங் த பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ் லைக் ரயான் எட்வர்ட்ஸா இருக்கட்டும், அங்கித் முகர்ஜியோட ஸ்டாட்ஸும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவரோட ஏரியல் டுவல்ஸ் 1%, கிரவுண்ட் டுவல்ஸ் 1%, அவரோடதும் நல்லா தான் இருக்கு. பட் அவர் வந்து லைக் அந்த அட்டாக்கிங்கா இல்ல, அவர் கம்ப்ளீட்டா டிஃபென்சிவா இருக்காரு. ஈவன் சத்தார் கௌலி கூட அட்டாக்கிங்கா இல்ல, டிஃபென்சிவா இருக்காரு, கம்ப்ளீட்டா டிஃபென்ஸ். பட் சத்தார் கௌலி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் இந்த 3-4 games he has played. பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்ல, இப்போதைக்கு ஸ்டாட்ஸ் வைஸ் எடுத்து பார்த்தோம்னா per 90 minutesக்கு he is the best actually. ஸோ அப்படி எடுக்க பார்க்க சொல்ல
Definitely for second half of the season, I'm expecting more from him, and we can expect more from him. Satar Kohli இருக்கட்டும், ரயான் எட்வர்ட்ஸா இருக்கட்டும், ஈவன் ஃபார் சூப்பர் கப் நாளைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம் இருக்கு. நாளைக்கு அண்ட் வீடியோ இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா தெரியல. ஸோ 11 ஜான்வரிக்கு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம் இருக்கு. அப்படி பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா சத்தார் கோலி ஒரு டாக்கிங் பாயிண்டா இருப்பாரு என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் டாக்கிங் அபவுட் injuries again, so injuries தான் one of the main reason why. And again இங்கேயும் டிஃபென்சிவ் ஓவர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா லூசிங் பொசிஷன் லூஸ் பண்றாங்க. பீட் நம்மளோட ஃபுல் பேக்ஸ் தான் அங்கித் முகர்ஜியா இருக்கட்டும் அண்ட் வேற எந்த பிளேயர் ஃபுல் பேக்ஸ்ல போட்டாலும் அவங்க தான் பாத்தீங்கன்னா லீக்லயே மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம் பொசிஷன் லூஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் ஆஸ் அ டீமா சென்னை எஃப்சி ஹேவ் பீன் டிஸ்போசஸ் த மோஸ்ட் டைம்ஸ், லீக்லயே ஜாஸ்தியா நம்ம தான். ஸோ தட் ஷோஸ் வை நம்ம வந்து டாப்ல இல்லை இங்க இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வை. அதான் ஏன் எதுக்குன்னு கேட்டோம்னா இதுக்கு தான், இதான் ரீசன். இன்ஜுரிஸ், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அண்ட் அகெயின் லூசிங் பொசிஷன் கண்டினியூஸ்லி. அண்ட் அதான் ஃபுல் பேக்ஸ், எக்ஸாக்ட்லி இன்ஜுரிஸ்னால ஃபுல் பேக்ஸ் இல்லை. ஸோ அகெயின் எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். எவ்ரிபடின்னு சொல்லுவார்ல நம்ம அர்ஜுன், அந்த மாதிரிதான் எவ்ரிபடி. ஸோ ஒருத்தரா சொல்லாம எவ்ரிபடி தட் ஹஸ் பிகம் அன் ஹேபிட் நவ். ஸோ அதான் மெயின் ரீசன். நான் வந்து லைக் அந்த டிஃபென்சிவ் ஓவர்ஸ்ன்னு போட்டதுக்கு காரணமே தான். ஆக்சுவலா ரீசன் ஒன்று தான், பட் அது இன்டர் கனெக்டட் இருக்கிறதுனால இவ்வளவு ரீசன்ஸ் வருது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். we have considered the most number of goals. in case உங்களுக்கு தெரியலனா 22 goals கன்சிடர் பண்ணிருக்கோம். 22 அகைன் அதுதான் ரீசன். ஸோ அஃப்கோர்ஸ் இன்கேஸ் இன்ஜுரி ஆகாம இருந்துச்சுன்னா, ஐ எம் நாட் ஜோக்கிங், ஆகாஷ் தங்கவாங் இன்ஜுரி மட்டும் ஆகாம இருந்துச்சுன்னா திங்ஸ் ஷுட் ஹேவ் பீன் மச் 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 டிஃப்ரெண்ட் அண்ட் மச் பெட்டர், டு பி ஹானஸ்ட். அட் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இட்ஸ் ஆல்ரெடி ஓவர் ஃபார் அஸ் ஹாஃப் ஆஃப் த சீசன். ஸோ நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனுக்கு எப்படி ரெடி ஆகுறாங்க எப்படி சொல்லி பார்ப்போம். அண்ட் அகெயின் இன்னொரு மெயின் செட்பேக். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்துட்டோம், தட் வாஸ் லைக் மிட்ஃபீல்ட் கன்சர்ன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம், அதுக்கான சொல்யூஷனும் பார்த்தாச்சு. ஸோ டிஃபென்சிவ் ஓவர்ஸும் பார்த்தாச்சு, என்னென்ன ரீசன் எங்கெங்க என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. பட் அகெயின் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிராபேக், இது வந்து பை எவ்ரி சென்னை எஃப்சி ஃபேன் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் சீசன் சொன்ன ஒரு விஷயம் தான், நம்ம கிட்ட ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் இல்லை, ப்ராப்பர் நம்பர் 9 நம்ம கிட்ட இல்லை. ஒரு ஐஎஸ்எல் சீசனை 2023ல ஆடுறோம். இந்த வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா ஜார்டன் முரே தான் நம்மளோட சாரி 2024 வந்துச்சு. ஜார்டன் முரே தான் நம்மளோட மெயின் ஸ்ட்ரைக்கரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தட் வுட் பி த டம்பஸ்ட் டிசிஷன். அவர் ஒரு செகண்டரி ஸ்ட்ரைக்கரா போடுறீங்களா, ஐ எம் வித் யூ. பட் he being our proper and main striker is what concerns me. அதான் one of the main reason why again. ஸோ கோனார் ஷீல்ட்ஸ் நிறைய பேரோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கோனார் ஷீல்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 கோல்ஸ் போட்டாரு ப்ரோ, அதுக்கப்புறம் இன்ஜுரியில இருந்து வந்த பிறகு ஷைன் ஆகலன்னு சொல்றீங்க. பட் இன் மை ஒப்பீனியன் அவரை நீங்க இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. அவர் இன்ஜுரியில இருந்து வந்த பிறகு அவரை ஸ்டார்ட்டே பண்ணல. அவர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி ஹில் ப்ரொவைட் யூ வித் வாட் எவர் யூ நீட். பட் ஸ்டார்ட் பண்ணாத ஒரே காரணத்தினால he cannot provide you anything after coming in subbed in. லைக் ஒரு 60-70 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணனா கோனார் ஷீல்ட்ஸ் அந்த மாதிரி பேர் கிடையாது. அண்ட் ராஃபா கோனார் அட் த சேம் டைம் ஸ்டார்ட் பண்ணி லைக் ஒரு லெஃப்ட் விங்கர் ரைட் விங்கரோட காம்போ நீங்க பாத்தீங்கன்னா நல்லா அந்த பஞ்சாப் எஃப்சி மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா, பஞ்சாப் எஃப்சி ஹைதராபாத் எஃப்சி அந்த டைம் ரெண்டு மேட்ச் பாத்தீங்கன்னா ராஃபாக்கும் கோனாருக்கும் உள்ள ஒரு காம்போ நல்லா ஒர்க் ஆச்சு. அகெயின் இன்ஜுரிஸ்னால Konar has to sit out, and that is one of the main reason why Jordan started against Kerala Blasters. But he proved himself. 2 goal போட்டார், இல்லன்னு கிடையாது. ஒரு பெனால்டி கோலா இருக்கட்டும், ஒரு 1 versus V versus கோல் கீப்பரா இருக்கட்டும், he did okay, he did good, not bad. But again இந்த 2 பேர் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஸோ either of them, 2 பேருமே ஒரு குட் செகண்டரி ஸ்ட்ரைக்கர்ஸ், 2 பேருமே குட் செகண்டரி ஸ்ட்ரைக்கர்ஸ். பட் both of them aren't ஃபுல் டைம் ஸ்ட்ரைக்கர் நான் சொல்ல மாட்டேன். 2 பேருமே வந்து செகண்டரி ஸ்ட்ரைக்கர் தான். ஸோ மெயின் ஸ்ட்ரைக்கரா வந்து நம்ம யாருமே வாங்கல. அகெயின் தட் ஹாஸ் பீன் பிக்கஸ்ட் கன்சர்ன் ஆஃப் சென்னை எஃப்சி அண்ட் பிக்கஸ்ட் செட்பேக். நம்ம மற்ற டீமை விட கொஞ்சம் பின்னாடி இருக்கோம், வி ஆர் பிஹைண்ட் சம் டீம்ஸ் தான். அதுக்கான காரணமும் இதான். பிகாஸ் நம்ம வந்து
பாசஸ் இன் டு த ஃபைனல் தேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான் ஜாஸ்தி. இந்த சீசன்லயே நம்ம தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கு ஆஃப்டர் எஃப்சி கோவான்னு நினைக்கிறேன், நாட் ஜாஸ்தி. நம்ம தான் செகண்ட் ஆஃப்டர் எஃப்சி கோவா. ஸோ அவ்வளோ இருக்க சொல்ல வை வி ஆரண்ட் ஏபிள் டு கம்ப்ளீட்னா வி டோன்ட் ஹேவ் த ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர். ஸ்ட்ரைக்கர் இருக்காங்க, இல்லைன்னு கிடையாது. ரெண்டு பேருமே செகண்ட் ஸ்ட்ரைக்கர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே செகண்ட் ஸ்ட்ரைக்கர் தான். நோ ஒன் ஹேஸ் த எபிலிட்டி டு ஸ்டார்ட் ஆஸ் அ சோலோ ஸ்ட்ரைக்கர். ரெண்டு பேர்ல யாரை சோலோவா ஸ்டார்ட் பண்ணாலும் இட் ஒன்ட் ஒர்க் அவுட். அகெயின் தட் ஹாஸ் பீன் ஒன் ஆஃப் த மேஜர் செட்பேக். ஸோ நம்ம 3 செட்பேக்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்ட் கன்சர்ன்ஸ், ஹைட் இல்லை, அண்ட் பால் ஹோல்டிங் திறமை இல்லைன்னு சொல்ல வரல, இப்போதைக்கு இல்லை, அதான். ஸோ இதான் மிட்ஃபீல்டோட கன்சர்ன்ஸாக இருக்கு. டிஃபென்சிவ் ஒர்க்ஸ் அகெயின் பொசிஷன் லூஸ் பண்ணிடுறாங்க, ரொம்ப ஈஸியாக பொசிஷன் லூஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் கோல் கீப்பிங் ஸ்டாட்ஸ் கூட அரண்ட் கன்வின்சிங் அட் ஆல். இஸ் ஓகே, குட், நாட் பேட்னு தான் சொல்லுவேன், நாட் பேட். அண்ட் அகெயின் இது போதுமா கேட்டா, ஃபார் அ டீம் லைக் சென்னை 2 times சாம்பியன்ஸா இருக்கும். நம்ம ஒரு ஃபேக்டை மறந்துடுறோம், தட் வி ஆர் 2 times சாம்பியன்ஸ். அதை மறந்துட்டு வி ஆர் பிளேயிங் like something else. We are not playing like the champions we are. And again கிறிஸ்டியன் பட்டாச்சியோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம். ஸோ இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் மிட்ஃபீல்டுக்கான ஒரு ஆன்சர். வாட் இஸ் ஆன்சர் டு மிட்ஃபீல்ட்னா இட்ஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஸ்கிரீன், கிறிஸ்டியன் பட்டாச்சியோ. என்ன பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன் பட்டாச்சியோ இஸ் த ஆன்சர். இஸ் அ அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கான ஆன்சர் கண்டிப்பா கிறிஸ்டியன் பட்டாச்சியோ தான். அண்ட் அகெயின் ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர். ஸோ தீஸ் ஹேவ் பீன் த மேஜர் செட்பேக்ஸ். ஸோ ஐ கெஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒரு மேஜர் செட்பேக் என்னங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை பத்தியும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோலயும் நம்ம பேசுவோம். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் சூப்பர் கப். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ப்ரோ இவங்க கிட்ட நம்ம என்ன ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்றது, இவங்களே ஆல்ரெடி அந்த மாதிரிதான் இருக்கு. பட் ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் சூப்பர் கப்னா இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் சொல்லுவேன், டு பி ஆனஸ்ட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் இன்வால்வ் எவ்ரிபடி. ஸோ மை பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஐ பிலீவ் தட் இந்த 3 விஷயம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த சூப்பர் கப்ல வந்து இந்த 3 விஷயம் டெஃபினெட்லி நமக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ரைஸ் ஆஃப் இர்ஃபான் யாத்வாத்னா லைக் அவருக்கு வந்து ப்ராப்பர் கேம் டைம் இது வரைக்கும் கிடைக்காத பட்சத்துல இந்த சூப்பர் கப்ல அவருக்கு கேம் டைம் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அவருக்கு கேம் டைம் மட்டும் கிடைக்காம, பிகாஸ் சின்ஸ் வி ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஒன் ஐ லீக் கிளப் அண்ட் பஞ்சாப் அண்ட் மும்பை வந்து அவங்களோட ஸ்ட்ராங் டீம் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பிகாஸ் ஆஃப் தீஸ் 3 reasons ஐ பிலீவ் தட் ரைஸ் ஆஃப் இர்ஃபான் அதை நம்ம பார்ப்போம். அவரோட கான்ஃபிடன்ஸ்லயும் ரைஸ் இருக்கும். ஹி அட்லீஸ்ட் ஸ்கோர் 1 goal. ஐம் பர்சனலி ப்ரெடிக்ட் பண்றேன் நான் ஆக்சுவலா. ஸோ இர்ஃபான் அதோட ஒரு ரைஸா இருக்கும்னு சொல்லி நம்புவோம். அண்ட் நான் பர்சனலி நம்புறேன், பிகாஸ் அவர் வந்து லைக் ஒரு ஐ லீக் கிளப் கூட விளையாடுறாருன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்தாருன்னா, தோ கோகுலம் கேரளா ஆர் டூயிங் பெட்டர், நம்ம வந்து அவங்க கூட ஆன 2 ஃப்ரெண்ட்லிஸ்லயும் we scored 6 goals and 5 goals. ஸோ அப்படி இருக்க சொல்ல ஐ பர்சனலி திங்க் தட் this is the time of Irfan Yadwat has come அப்படின்ற மாதிரி தான் நான் பர்சனலி பிலீவ் பண்றேன். ஸோ லெட் அஸ் see ஆஃப்டர் இன்னைக்கு இருந்து ஒரு 12 days பிறகு நம்ம சேனல்லே ஒரு லைவ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஸோ குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சூப்பர் கேம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் கிடைச்சா இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் அகெயின் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ், ஃபோட்டோ இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ்னா அகெயின் எஸ், லைக் டியூ டு த பிளே, லைக் நம்ம விளையாட போறோம், லைக் ஒரு ஆஃப்டர் ஒரு 3 games 4 games கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா தான் விளையாடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சூப்பர் கப்பை ஜெயிக்கணும்னு சொல்லி இல்லாம, பிகாஸ் இத்தனை நாளா வந்து நம்ம மேட்ச் ஜெயிக்கணும் ஒரு இதுல இருந்தோம். ஒரு தோத்துட்டு இருந்தா ஜெயிக்கணும், தேய்ச்சிட்டு இருந்தா அதை அப்படியே தக்க வச்சுக்கணும், ஒரு ஃபுல் ப்ரெஷரோட விளையாட்டு இருந்தோம். ஸோ அந்த ப்ரெஷர் இல்லாம விளையாடுவோம்னு தோணுது இந்த சூப்பர் கப். பிகாஸ் வி கேனாட் வின் எவ்ரி டோர்னமெண்ட். நம்ம முதல்ல ISL qualify ஆனாலே that is the biggest victory for us this season. Next season we can aim for Super Cup, Durand Cup, இதுவா இன்னும் ஓகே. பட் இந்த சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் we should take things slow. ஸோ அப்படி பார்த்தோம்னா, ஸோ ஃபாரினர்ஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஃப்ரீ டைம் இன் த சென்ஸ் ஓகே, கொஞ்சம் நம்ம ஒரு டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு மாசம் கேப் இருக்கு நெக்ஸ்ட் ISL ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். ஸோ ஃபார் ISL this will be a confidence of foreigners. இந்த சூப்பர் கப்ல ISLக்கான ஃபாரினர்ஸ் வந்து ஐ மீன் கான்ஃபிடன்ஸ் வந்து ஃபாரினர்ஸ்க்கு ஜாஸ்தி ஆகும், கண்டிப்பா ஜாஸ்தி ஆகும். வாஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் டீம் லைக் கோகுலம் கேரளா, பஞ்சாப், மும்பையோட அகேன் அவங்களோட ஸ்ட்ராங் சைடு இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டா இருக்கும் நம்மளோட ஃபாரினர்ஸ்க்கு.
And last point, overall improvement. So I personally believe that ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். பிகாஸ் லைக் அகெயின் நமக்கு எப்பப்பெல்லாம் கேப் கிடைச்சி நம்ம வரோமோ அப்போலாம் வி ஹவ் இம்ப்ரூவ்ட் அ லாட். அண்ட் இந்த வாட்டி வந்து சம்மடி வாங்கிட்டு போனோம் லாஸ்டா மும்பை சிட்டி கிட்ட. எப்படி சொல்றது, அந்த ஒரு ஃபேமஸ் மீம் ஒன்று வரும், சின்ன பசங்க வச்சு அடிச்சாங்க, வேற லெவல்ல அடிச்சாங்க, கோமா குத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் வந்து நமக்கு இந்த மாதிரி ஆச்சு ஆக்சுவலா. ஸோ அவங்களோட மெயின் பிளேயர்ஸே இல்லாம அவங்களோட சில பிளேயர்ஸ் ரெட் கார்ட்ஸ் அதெல்லாம் வாங்கி அண்ட் அவ்வளோ ஒரு சீன் ஆகி எல்லாத்தையும் ஆகி டிஸ்பைட் த ஃபேக்ட் அப்படி இருந்தும் இவர் 3-0 டவுன். ஆல் இண்டியன் பிளேயர் தான் ஸ்கோர் பண்ணாங்க. குருகிராஜ் சிங்கா இருக்கட்டும், விக்ரம் பிரதாப் சிங்கா இருக்கட்டும், அண்ட் நம்ம ஓன் சாங்டேவா இருக்கட்டும். அந்த மாதிரிதான் போச்சு அந்த மேட்ச். ஸோ நம்மளுக்கு எங்கெங்கன்னு சொல்லி ஒரு கிளியர் ஐடியா இருக்கு, வேர் வி ஹேவ் டு இம்ப்ரூவ்ன்ற ஒரு கிளியர் ஐடியா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஐடியா இருந்துச்சா கேட்டோம்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த லெவல் ஆஃப் கிளாரிட்டி நமக்கு இல்லை அப்போ. ஸோ இப்போ அந்த கிளாரிட்டி இருக்கு. அந்த கிளாரிட்டி இருக்கும்போது டெஃபினெட்லி அதுக்கான ஆன்சரை ஓவன் கோயில் தருவார். ஸோ அப்படின்னு சொல்லி நம்பிதான் ஆகணும். பிகாஸ் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி நம்பிதான் ஆகணும். And okay, so what might be the plan of Owen Coyle moving forward? I personally believe that Owen Coyle வந்து சும்மா இந்த டோர்னமெண்ட்டும் விளையாட மாட்டாரு. நான் சொல்றேன் சூப்பர் கப் சும்மான்னு சொல்லிட்டு, பட் ஓவன் would definitely want to win that too. அவரோட மைண்ட் செட்டே அப்படிதான். ஓவன் காயில் இஸ் நாட் லைக் ஐ எம் நாட் ஹியர் டு பிளே, ஐ எம் ஹியர் டு வின் வர எப்பவுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ கெஸ் ஓவன் காயில் வந்து இந்த சூப்பர் கப்பையும் ஒரு சீரியஸ் டோர்னமெண்ட்டை தான் பார்ப்பாரே தவிர he won't see it as just in practice or warm up for ISL அவர் பார்க்க மாட்டாரு. டெஃபினட்டா he'll see it as a important tournament. ஸோ அப்படி பார்க்க சொல்ல இந்த சூப்பர் கப்புக்கு ஓவனோட பிளான் அட்லீஸ்ட் ஒரு செமிஃபைனல் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் ஐ பிலீவ், எனக்கு இங்கேயே ஒரு இன்ட்யூஷன் தட் வி மைட் கோ டு ஃபைனல் ஆர் வி மைட் வின் திஸ். பட் அகெயின் ஸோ அகெயின் இந்த ஆசனம் நமக்கு தேவையான மாதிரி தான் இருக்கு. பட் இது இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் கரண்ட் சினாரியோ, பிகாஸ் நிறைய டீம்ல வந்து நேஷனல் டீம் பிளேயர்ஸ் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது வி மைட் பெட்டர் தென் வி மைட் தான் சொல்றேன், மைட். அப்படி பார்க்கும்போது ஐ கெஸ் ஓவன் பிளான் மேபி ஒர்க் ஆச்சுன்னா, மேபி ஃபாரினர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆச்சுன்னா, மேபி as I said Irfan Ahmed, ரைஸ் ஆஃப் இர்ஃபான் அஹ்மத் ஆச்சுன்னா, மேபி ஜஸ்ட் மேபி, எல்லாமே மேபி தான், எதையும் நான் கன்ஃபார்மா சொல்லலை. ஸோ அகெயின் அண்ட் ஃபைனலி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் நியூஸையும் பார்த்துடலாம். லைக் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தான் ஐ ஆடட் தட் ஐ கெஸ். ஸோ ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் நியூஸும் நான் அப்படியே சொல்லிடுறேன், தட் ஒன்றுமே இல்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து முபஷிர் ரஹ்மானை வந்து சைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் ஜம்ஷெட்பூர் எஃப்சி. முபஷிர் ரஹ்மான் வந்து சைன் பண்ணியிருக்கோம், சாரி ஃப்ரம் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி. லோனில் வந்து முபஷிர் ரஹ்மானை சைன் பண்ணிட்டோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாச்சும் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு வி ஆர் சைனிங் 2 பிளேயர்ஸுங்க. அண்ட் நான் இங்கே சொல்கிறேன் தட் we might sign another player too. might இல்ல, மோஸ்ட்லி சைன் பண்ணுவோம் ஐ கெஸ். ஸோ 2 loan deals 1 permanent deal அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி 2 permanent or 1 loan அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல 3 சைனிங் நடக்க வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ ஒரு மிட்ஃபீல்டர், ஒரு ஃபுல் பேக் அண்ட் ஒரு அட்டாக்கிங் சைனிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ராபப்ளி இந்த மாதிரி தான் இருக்கும் இஃப் ஐ எம் நாட் ராங். சிம்பு சொல்ற மாதிரி இஃப் ஐ எம் நாட் ராங் scientifically. So 3 signings இருக்கும், or I guess 3 signings இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இருக்கும். ஸோ அப்படி பார்க்க சொல்ல if I'm not wrong scientifically 3 signings இருக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி சென்னை எஃப்சி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பி நம்ம வந்து விடைபெறலாம். ஓகே, அண்ட் யா அகெயின் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுது ப்ரோ, இதை பற்றி வீடியோ போடுங்க, அதை பற்றி வீடியோ போடுங்க, அண்ட் இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் அண்ட் திங்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பேசிட்டேன். அண்ட் வாட் எவர் ஐ ஸ்போக் இன் திஸ் வீடியோ இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்டா இருக்கலாம் ப்ரோ, இதுதான் ப்ரோ ரீசன், நீங்க சொல்றது ஓகே, பட் இந்த ரீசனா கூட இருக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். அண்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன சூப்பர் கப்லையும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க. வில் ஆல்சோ டாக் அபவுட் தட் இந்த அப்கமிங் வீடியோ. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வச்சிடலாம். அண்ட் ஓகே,
ஓகே கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஓவன்ஸ் பிளான் மூவிங் ஃபார்வர்ட் என்னவா இருக்கும்ன்றது நீங்கள் நினைக்கின்றதுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஐ கெஸ் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நம்ம என்னோட தாட்ஸ் அண்ட் இதை கவர் பண்ணிட்டோம். அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ,